ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் போஸ்ட் பண்ண போகிறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன், நிறைய பேர் தமிழில் இருந்தால் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் சம்படி வாண்ட்ஸ் இட் இன் இங்கிலீஷ், திஸ் வில் பி போஸ்டட் அஸ் அ இன்ஃபோகிராஃபிக். அதில் யூ கேன் கெட் டு நோ வாட் இஸ் த ப்ரொவிஷன், வாட் இஸ் த ஐடாட் ரூலிங், எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம என்ன கேஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னா, ஓரல் கிஃப்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு டாட்டர் during her marriage is excluded from this one house limit of section 54F exemption sectionல. So facts of the case என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்டிஸ் டாக்ஸ் இன்ஃபோ. So facts of the case பாத்தீங்க அப்படின்னா, அசசி ஒரு கேபிட்டல் அசெட் வித்திருக்காங்க, சே சம் அன்கோட்டட் ஷேர்ஸ் வித்திருக்காங்க. அதை வித்துட்டு அதுலேருந்து வந்த கெயினை அவங்க ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணி செக்ஷன் 54F அப்படின்ற எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ அசசிங் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன்ல நீ கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா நீ ஆல்ரெடி அட் த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் நீ மோர் தென் ஒன் ஹவுஸ் வச்சிருந்திருக்க அப்படின்ற மாதிரி அசசிங் ஆஃபீஸர் சொல்றாங்க. ஸோ அசசிங் ஆஃபீஸர் எதை கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஓரல் கிஃப்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஓரல் கிஃப்ட் பண்ண ப்ராப்பர்ட்டியுமே அசசி பேர்ல தான் இன்னும் இருக்கு. ஸோ அதனால he was owning more than one house அப்படின்னு சொல்லிட்டு அசசிங் ஆஃபீஸர் இந்த எக்ஸம்ஷனை அலோவ் பண்ணாம டிஸ்அலோவ் பண்ணிட்டாங்க. So oral gift of property it is not supported by any registered deed and hence இது property is still remaining with assessee அப்படின்ற மாதிரி தான் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. So what does the provisions is? So provisions of Income Tax Act என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த section 54F exemption claim பண்ணும்போது at the time of transfer the assessee should not own more than one house. So இந்த கேஸ்ல assessee என்ன பண்ணிருக்காங்கன்னா, as per Indian customs and traditions படி ஜெனரலாவே நம்ம டாட்டர்ஸ்க்கோ இல்ல சன்ஸுக்கோ நம்ம gift கொடுப்போம், ப்ராப்பர்ட்டி கிஃப்ட் கொடுப்போம் at the time of marriage, இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்டாவோ இல்ல இன்ஹெரிட்டன்ஸாவோ நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு சில டைம் நம்ம ரெஜிஸ்டர்ட் டீட் போட்டிருக்க மாட்டோம். ஸோ அசசி என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் டீட் இல்லாமலேயே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், ஓரல் கிஃப்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன், அந்த பொசிஷனுமே என்னோட டாட்டர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்டில் த டாட்டர் இஸ் ஒன்லி லிவிங் இன் தட் ஹவுஸ், ஐ எம் நாட் ஓனிங் தட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி அசசி ஆர்கியூ பண்றாங்க. ஸோ ஐடாட் ரூலிங் என்ன சொல்றது அப்படின்னா, 3 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்னு வைடர் டேர்ம் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஓனர்ஷிப் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நீங்க வெறும் ரெஜிஸ்டர்ட் டீட் வச்சியோ இல்ல டைட்டில் வச்சியோ நம்ம ஓனர்ஷிப்பை டிசைட் பண்ணாம we should substantiate the ownership even based on the possession. அதாவது நான் ஆல்ரெடி அசசி ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டாங்க டாட்டருக்கு, so and the daughter is living in that house, assessee is not owning the house, the possession is handed over and also accepted by the donee அப்படின்றதுனால அந்த ownership, substantiate the ownership rather than the title or deeds அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. so you should interpret ownership on a wider angle அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஓரல் கிஃப்டே it is valid without deed அப்படின்ற மாதிரி ஐடாட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. So ITAT has accepted that oral gift is also valid legally even without the registered document. ஏன்னா இந்து கஸ்டம்ஸ் படி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிஃப்ட் பண்றது அது எல்லாமே ரொம்ப காமன் and the gift is also accepted by the daughter and the possession is also handed over during the time of marriage itself and hence the registered deed தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேர்ட் exemption under section 54F is also valid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அசசி மேரேஜ் அன்னைக்கு டாட்டர் கிட்ட கிஃப்ட் பண்ணதுனால அட் த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் அவங்க ஷேர்ஸ் விற்கும் போது அசசி இஸ் நாட் ஓனிங் மோர் தேன் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அந்த கிஃப்ட்டை ஓரல் கிஃப்டா கொடுத்துட்டாங்க, அசசி டஸ் நாட் ஓன் மோர் தேன் ஒன் ஹவுஸ் அண்ட் ஹென்ஸ் ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் தி செக்ஷன் 54 எக்ஸம்ஷன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலா ஐடாட் என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, ஓரல் கிஃப்ட் அக்செப்டட் லீகலி, இந்த பொசிஷன் இஸ் ஹேண்டட் ஓவர் அண்ட் ஆல்சோ அக்செப்டட் பை த டோனி அப்படின்னா எந்த ஒரு விதமான ரெஜிஸ்டர்ட் டீடோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது and hence section 54F exemption also can be claimed by the assessee சொல்லிட்டு அசசிக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.